இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சு. அவரு கைப்பட்டதா அந்த தாலி என் கழுத்துல போடணும் போல இருக்கு. அது நடக்க போகுதுன்னு நான் நம்புறேம்மா. ஆனா அவரை பார்த்தா தேவையில்லாத பிரச்சனையாயிடுமே. ஷோ, இப்ப நான் என்ன பண்றது? அவர்கிட்ட இருந்து தாலி எப்படி வாங்குறது? என்ன அந்த பொண்ணு எங்கேயுமே காணோம். போலீஸ்கார் இந்த கோயில் தானே சொன்னாரு. ஐயோ, சாமி, சொல்லுங்க தம்பி. இந்த கோயில வச்சு ஒரு பொண்ணோட தாலிய ஒருத்தன் திருடிட்டு போனான்ல? ஆமா. அந்த திருடனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இந்த தாலியை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் சாமி. அந்த பொண்ணு எங்க சாமி? இங்கதான் எங்கேயோ அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தது. தாலி கிடைக்கணும்னு மண்டி போட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணி அம்மன் கிட்ட வேண்டிக்கிச்சு. அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்காது. இங்கதான் கோயில்ல எங்கேயாவது இருக்கும். இன்னும் என்ன ஆளை காணோம்? இவ்ளோ நேரம் ஆச்சு. தாலியை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன திருவை இன்னும் காணமே. சரி, போய் பாப்போம். சாமி, அவங்கள காணோம். அந்த பொண்ணு வந்தா நீங்களே இந்த தாலியை கொடுத்துருங்க. சரிங்க தம்பி, கொடுங்க. சரி சாமி, நான் வரேன். தம்பி, அம்மன் சன்னிதானத்துக்குள்ள வந்துட்டு சாமி கும்பிடாம போறேளே, இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். சாமி கும்பிட்டுக்கோங்க. நான் தீபாரத்தனை காட்டுறேன். இருங்க. சரிங்க. அம்மா, எங்கம்மா போன? திருட்டு போனவன் திருமாங்கல்யம் கிடைச்சிருச்சுமா. இந்தா. அம்மா தாயே, இந்த தாலி அவர் கைப்பட்டுதான் என் கழுத்துக்கு வரணும்னு விதி இருந்திருக்கு. அதுக்காக தான் தாலி திருடு போயிருக்கு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. காலத்துக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. இங்க அந்த பொண்ணை காணோம். அதான் தாலி ஐயர்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணுகிட்டே கொடுக்க சொல்லிட்டேன். சரி.